ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிஒன். ஸோ நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி லெசன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரம் வந்து நுண்ணுயிரிகள் பாடம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த பாடம் தாவர உலகம் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வாரம் நான் ஒரு கொஸ்டின் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன், அடுத்த வாரம் சொல்றேன் அப்படின்னு. ஸோ என்னன்னா இதுல வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஆல்கா வந்து பிற சார்பு உயிரின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும் தற்சார்பு உயிரினம், அதுக்கு தேவையான உணவை அதே தயாரிச்சுக்கிறோம். அது போக தற்சார்பு உயிரினா அங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா பச்சையம் இருக்கும். எதுக்காக? ஒளிச்சேர்க்கை பண்றதுக்காக பச்சையும் கண்டிப்பா இருக்கும். சோ ஆனா அப்போ இந்த ரெண்டுமே தவறு. ஆனா நம்ம ஆப்ஷன்ல அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. ஆனா இங்கிலீஷ் மீடியம் புக்ல ஆப்ஷன் டி வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ல. தமிழ் மீடியம் புக்ல தான் இந்த இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சோ இதனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் போன வாரம். சோ ரெண்டுமே தவறு, கூற்று அண்ட் காரணம் இரண்டுமே தவறு, அதுதான் பதில். ஓகே, சோ இந்த வாரத்துக்கான பாடம் இப்ப போவோம். சோ தாவர உலகம் பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ தாவரங்கள் இப்போ இந்த இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பாசிகளோட சிறப்பு பண்புகளை பார்க்க போறோம். நிறமிகளின் அடிப்படையில பாசை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, பூஞ்சையோட சிறப்பு இயல்பு, அதோட உணவூட்ட முறை எப்படி வகைப்பாடு பண்ணியிருக்காங்க, அதோட பயன்கள், இது எல்லாமே பார்க்க போறோம். அது போக பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா தாவரங்களை வேறுபடுத்தி பார்க்க போறோம். மருத்துவ தாவரங்களோட முக்கியத்துவம், பூக்கும் தாவரங்களோட பண்புகள், அது போக விதை தாவரங்களை பத்தியும் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ பாடத்துக்குள்ள போலாம். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அமைப்பு, வளரியல்பு, வாழிடம், உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் உடல் செயலில் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. சோ எல்லா உயிரினங்களுமே அதோட வடிவமைப்பு, சோ குச்சியா இருக்குது, இல்ல ஹைட்டா இருக்கிறது, இல்ல அதோட அதோட பாடியில வந்து பாடி பார்ட்ஸ் வேற வேற, உடல் அமைப்புல உறுப்புகள் வேற வேற இருக்குது. அதை பொறுத்து வேறிடம் இருக்கு. தண்ணியில வாழக்கூடியது, தரையில வரக்கூடியது, காற்றுல வாழக்கூடியது, அந்த மாதிரி வேறுபடுத்தியிருக்காங்க. உணவு தற்சார்பு, பிறச்சார்பு உணவு வகை, உணவூட்டத்தை பொறுத்து வேறு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேறுபாடு இருக்கு. சோ ஏறத்தாழ 8.7 மில்லியன் தாவர சிற்றினங்கள் பூமியில இருக்கு. சோ 1 மில்லியனாலே 10 லட்சம்னு அர்த்தம். சோ 8.7 மில்லியன்னா அப்ப எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. 80 லட்சத்துக்கும் அதிகமான தாவர சிற்றினங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு போடுறாங்க. அதுல 6 மில்லியன் சிற்றினங்கள் வந்து நிலத்துல வாழக்கூடியது, 2.2 மில்லியன் வந்து பெருங்கடல்ல வாழக்கூடியது, கடற்பகுதிகள்ல வாழக்கூடியது அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ 4 லட்சம், இந்த 8.7 மில்லியன்ல வெறும் 4 லட்சம் மட்டும்தான் பூக்கும் தாவரங்கள். மீதி இருக்கிற அத்தனையுமே வந்து பூவா தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ உயிரினங்கள் பல்வேறு ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை கொண்டுள்ளன. சோ அந்த வேறுபாடை வச்சு பல்வேறு குழுக்களா பிரிச்சிருக்கோம். பாரம்பரிய வகைப்பாட்டு முறையில தாவரங்களை வந்து 2 உலகமா தான் பிரிச்சிருக்காங்க. பூவா தாவரம், பூக்கும் தாவரம் அப்படின்னு 2 உலகங்களா தான் பிரிச்சிருக்காங்க. சோ இத பூவா தாவரங்களை வந்து கிரிப்டோகேம்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கிரிப்டோகேம்கள் அப்படின்னா பூவா தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபெனரோகேம்கள் அப்படின்னா பூக்கும் தாவரங்கள்னு அர்த்தம். சோ பூக்கும் தாவரங்கள் எவ்வளவு இருக்கு? 4 லட்சம் பூக்கும் தாவரங்கள் இந்த உலகத்துல இருக்கு. சோ பூக்கும் தாவரங்கள்ல ஃபெனரோகேம்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பூவா தாவரங்கள்ல கிரிப்டோகேம்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ அடுத்தது தாலோஃபைட்டா, பிரயோஃபைட்டா மற்றும் டெரிடோஃபைட்டா ஆகியவை பூவா தாவரங்களாகும். சோ பூவா தாவரங்களை இன்னும் சில வகையா பிரிச்சிருக்காங்க. சோ அதுதான் தாலோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, அப்புறம் டெரிடோஃபைட்டா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சோ இந்த பாடத்துல நம்ம ஆல்கா, பூஞ்சை, பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஆஞ்சியோஃப்ரம், ஜிம்னோஃபம் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆல்கா. சோ ஆல்கானா அது ஒரு லத்தீன் வார்த்தை. சோ அதோட மீனிங் வந்து கடல் பாசி அப்படின்னு மீனிங். ஓகே, சோ பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்ட உயிர்கள் ஆகும். சோ ஆல்காக்கள் ஒரு தற்சார்பு, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு தாவரங்கள் ஆகும். சோ இது வந்து தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தவை. சோ பாசிகள் வந்து தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதோட
தாவர உடலத்தை வந்து நம்ம தாலஸ் அப்படின்னு சொல்றோம். தாலஸ் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து தாலோஃபைட் கீழே வருது. சோ அது அப்படின்னா என்ன மீனிங்னா, சோ அதோட உடல் அமைப்பை வந்து வேறு, தண்டு, இலை அப்படின்னு எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது. இது வேர் பகுதி, இது தண்டு பகுதி, இது இலை பகுதின்னு பிரிக்கவே முடியாது. முழு தாவர உடலுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரே மாதிரியான அமைப்பை தான் நம்ம தாலஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி வேறு, தண்டு, இலைன்னு பிரிக்க முடியாத தாவரங்கள் எல்லாம் இந்த தாலோஃபைட்ஸ்க்கு கீழே வரும். ஓகே. சோ பெரும்பாலும் தண்ணீரில் வாழுகின்றன. நன்னீர் இல்ல கடநீர் எதுலனாலும் வாழும். சோ ஒரு சில பாசிகள் வந்து ஈரமான நிலப்பகுதிகள்ல காணப்படும். ஓகே. சோ பாசிகள் மிகவும் நுண்ணியவை. சில பாசிகள் நுண்ணியவையாவும் இருக்கு. சோ நீரின் மேற்பகுதியில் மிதக்கக்கூடியவை. இவை தாவர மிதவை நுண்ணுயிர்கள் என அழைக்கப்படுகின்றன. சோ நுண்ணுயிரிகளையும் தாவர மிதவை நுண்ணுயிரிகள் அப்படின்னு இந்த ஆல்காவை ஸ்பெஷல் நேம் வச்சு நம்ம கூப்பிடுறோம். சோ ஏன்னா இது நீரின் மேற்பகுதியில மிதக்கக்கூடியது, தாவர உலகத்தை சேர்ந்தது. அதுவும் மைக்ரோ ஆர்கானிசம் சைஸ் வரைக்கும் சின்னதா இருக்கும், நுண்ணிய அளவுலயும் இருக்கும். அதனால தாவர மிதவை நுண்ணுயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சில பாசிகள் இணக்க உயிரினங்களாக காணப்படுகிறது. இணக்க உயிரினங்கள் அப்படின்னா சோ அது வந்து இன்னொரு உயிரினத்துல ஒட்டுணியா வாழும். சோ 2 பேருக்குமே நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். சோ அந்த மாதிரி ஆல்காக்களும் பாசிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எடுத்துக்காட்டு வந்து லைக்கன்கள். இந்த பாசியும் பூஞ்சையும் சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ரெண்டுக்குமே நன்மை ஏற்படுத்துற வகையில வாழும். அததான் வந்து இணக்க உயிரினங்கள் சொல்றோம். சோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரு? லைக்கன்கள். சோ லைக்கன்கள்னா யாரு? பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்த அமைப்பு. சோ இத நம்ம மறந்துடக்கூடாது. லைக்கன்கள்னா யாரு? பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்த அமைப்பைதான் நம்ம லைக்கன்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்தது, ஒரு சில வகை பாசிகள் தொற்று தாவரங்கள் ஆகும். சோ பாசிகளை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி ஆர் பாசியியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ தாவரங்கள்ல இனப்பெருக்கம் வந்து மூணு வகையில நடைபெறும். என்னென்ன வகைன்னு பாருங்க. துண்டாதல், பாலின இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் அப்படின்னு மூணு விதமான வகைகள்ல இனப்பெருக்கம் நடைபெறுது. சோ அதோட பாடி அப்படியே உடைஞ்சு போய் ஒரு சிறு துண்டு முழு தாவர உடலமா மாறும். அது துண்டாதல். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்பைரோகைரா. சோ பாலின இனப்பெருக்கம் ஸ்போர் மூலம் நடைபெறும், கிளமேடோமோனஸ். பாலின பெருக்கம் வந்து பாலின செல்கள் இணைவதன் மூலம் நடைபெறும். சோ எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. சோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்பைரோகைரால 2 வகையான இனப்பெருக்கம் இருக்கு. துண்டாதல், பாலின இனப்பெருக்கம் ரெண்டுமே ஸ்பைரோகைரால நடக்குது. ஓகே. சோ அடுத்தது அதோட நிறமிகளின் அடிப்படையில பாசிகளின் வகைப்பாடு. சோ நிறமிகள் அடிப்படையில எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ என்ன கலர்ல பிக்மெண்ட் இருக்கு, நிறமிகள்னா பிக்மெண்ட், அது என்ன கலர்ல நிறமியை கொடுக்குதுன்ற பொறுத்து அதை வகைப்படுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சயனோபைசி, நீல பசும் பாசிகள், ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கும். ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், பிஜிஏ. சோ நீல பசும் பாசிகள் உதாரணம் வந்து ஆசிலேட்டோரியா. சோ இந்த இருக்கு பாருங்க, இந்த இமேஜ்ல ஆசிலேட்டோரியா குச்சி குச்சியா இருக்கும், ஆசிலேட்டோரியா. சோ அதுல இருக்க நிறமியின் வகை ஃபைகோசயனின். அதோட சேமிப்பு உணவு பாருங்க, சயனோபைசியன் ஸ்டார்ச். சயனோபைசியன் ஸ்டார்ச் தான் சேமிப்பு உணவு. அதுலயும் அந்த நிறமியோட கலரை பொறுத்து வேற வேற நேம் இருக்கு. சோ நீல பசும் பாசிகளோட சேமிப்பு உணவு பாருங்க, சயனோபைசியன் ஸ்டார்ச். அடுத்தது 2வது பிரிவு பச்சை பாசிகள், குளோரோபைசின்னு சொல்லுவோம். குளோரோனாலேவும் கிரீன், குளோரோபைசியே. உதாரணம் கிளமேடோமோனாஸ். நிறமி வகை பச்சையம், சேமிப்புணவு ஸ்டார்ச். அடுத்த வகை பழுப்பு பாசிகள், பேயோபைசி அப்படி சொல்லுவோம். பேயோபைசி பழுப்பு பாசிகள், லேமினேரியா. உதாரணம் சோ நிறமியின் வகை பியூகோசாண்டின், லேமினேரியன், ஸ்டார்ச் மற்றும் மானிட்டால் தான் இங்க இருக்கிற சேமிப்பு உணவு. சோ அடுத்த வகை சிவப்பு பாசிகள், ரோடோபைசி அப்படின்னு சொல்லுவோம். பாலிசைபோனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைகோ எரித்ரின் நிறமி இதுல இருக்கு. சோ பிக்மெண்ட் வந்து பைகோ எரித்ரின். சோ எரித்ரின்னாலே நமக்கு தெரியும் ரெட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ எரித்ரோசைட் சொல்லுவோம் இல்லையா, ஆர்பிசி. சோ
எரித் அப்படின்னாலே சிகப்பு கலர் அப்படின்னு அர்த்தம். சோ புளோரிடியன் ஸ்டார்ச். சோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அடுத்தது பாசிகளோட பொருளாதார முக்கியத்துவம். பாசிகளோட பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கும்போது உணவுல பொருளாதார முக்கியத்துவம்னாலே நன்மை தீமை ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். அதான் பொருளாதார முக்கியத்துவம். சோ உணவுல பாருங்க, அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா இந்த மாதிரியான பாசி வகைகளை மக்கள் வந்து உணவாவும் எடுத்துக்கிறாங்க. சோ இத வந்து டைரக்டா சாலட்ஸ்ல நம்ம ஃபாரின் பீப்புள்ஸ்ல அதிகமா சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம நாட்டிலேயே சாலட் சாப்பிடுற கல்ச்சர் வந்து வேகமா பரவிட்டு வருது. சோ நம்ம சாப்பிடுற இலைன்னு பார்க்கும்போது கீரை வகைகள், வெத்தலை இந்த மாதிரி இலையெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா? சோ அது கூட இந்த ஆல்காவையும் மனிதர்கள் சாப்பிடுறாங்க, வெளிநாட்டவர்கள் சாப்பிடுறாங்க. இப்ப இந்தியாலயுமே நம்ம ஊர்ல வளர்ந்துட்டே வருது. ஸ்பைருலினாவை வந்து காலேஜ்லயே வந்து ப்ராஜெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விற்கவே செய்யறாங்க. ஏன்னா அதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த பாசியில உணவா எடுத்துக்கிறதுல. சோ உணவா மனிதர்கள் எடுத்துக்கிறாங்க. சோ விலங்குகளுக்கு கொடுக்கறது லாமினேரியா அண்ட் அஸ்கோபிலம். அது போக வேளாண்மையில பாசிகளோட முக்கியத்துவம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நைட்ரஜன், வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை தாவரத்தோட வேர்ல நிலைநிறுத்தினாதான் தாவரத்தோட வளர்ச்சிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி நைட்ரஜன் நிலைநிறுத்தல்ல இந்த ஆல்கா வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ எடுத்துக்காட்டு வந்து நாஸ்டாக், அனாபினா வந்து இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தல்ல பண்றாங்க. சோ அடுத்தது அகார் அகார். சோ அகார் அகார் இப்ப நமக்கு தெரிஞ்சதுல டெசர்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் நிறைய. சோ ஜெலாட்டின் மாதிரி இல்ல திடநிலைக்கு அந்த ஜெல்லி மாதிரி நம்ம திக்கான புடிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த திக்கனிங் ஏஜென்டா நம்ம அகார் அகார் யூஸ் பண்றோம். அது போக அகார் அகார வந்து டிஷ்யூ கல்ச்சர் மாதிரியான ஆய்வகங்கள்ல நிறைய யூஸ் பண்றாங்க. சோ அதுக்குமே இந்த அகார் அகார் யூஸ் பண்ணுது. அடுத்து அயோடின், லாமினேரியாங்கிற பாசில இருந்து இந்த அயோடினை எடுக்கிறாங்க. சோ அயோடின் நமக்கு ரொம்பவே நியூட்ரிஷன் பெனிஃபிட் ஆன ஒரு திங். சோ அடுத்தது விண்வெளி பயணம், குளோரெல்லா ஃபைரினாய்ஸோட இந்த ஆல்கா வந்து விண்வெளி பயணத்தை கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த ஆல்கா வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கு இல்லையா? சோ நம்ம ஹியூமன்ஸ் இருந்தாலே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம். சோ அந்த கார்பன் டை ஆக்சைட அகற்றுறதுக்கும் மனித கழிவுகளை மக்க செய்யறதுக்கும் இந்த குளோரெல்லா ஃபைரனாய்டோசாங்கிற ஆல்கேவை பயன்படுத்துறாங்க விண்வெளியில. சோ அது போக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங் என்னன்னு பார்த்தோம்னா தனி செல் புரதம். சோ ஒரு செல் பாசி அப்புறம் நீலை பச்சை பாசிகள்லாம் புரத உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க. சோ நம்மளோட வாழ்க்கையில புரதம் எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு உணவுன்னு நமக்கு தெரியும். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாசிகள் வந்து ரொம்ப முக்கியத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. சோ எடுத்துக்காட்டு வந்து குளோரெல்லா, ஸ்பைருலினா இதுல இருந்தெல்லாம் இந்த புரத உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க. சோ எந்தெந்த பாசி எந்தெந்த தேவைக்காக பயன்படுத்துறாங்க, என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இந்த தனிசெல் புரதம்ங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டெட் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, டிஆர்பி கொஸ்டின்ஸ்லயும் சரி, தனிசெல் புரதம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, சோ இதோட ஆல்கா முடிஞ்சு போச்சு. சோ அடுத்தது பூஞ்சைகள். பூஞ்சைகள் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தவை. அப்ப தாலோஃபைட்டானா என்ன? தண்டு, இலை, வேர். சோ வேர் வந்து ப்ரௌன் கலர்ல குச்சி குச்சியா இருக்கும், நீல நீளமா தரைக்கு கீழே இருக்கும். இலை வந்து கிரீன் கலர்ல அகலமா இருக்கும், நீளமா இருக்கு, கொத்தா இருக்கும், இல்ல தனித்தனி இலையா இருக்கும். தண்டு கனமான தண்டா இருக்கும், இல்ல சின்ன தண்டா இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையுமே அந்த தாவர உடலத்தை பண்ண முடியாது. தண்டு, இலை, வேர்னு பிரிக்கவே முடியாது. முழு தாவரமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ அதைத்தான் வந்து நம்ம தாலோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலே ஆள்கால பார்த்தோம் இல்லையா? சோ பூஞ்சைகளும் தாலோஃபைட் பிரிவை சார்ந்தவை. சோ பூஞ்சைகளின் உடலமானது ஹைஃபாக்கள் இலைகளால் பூஞ்சை இலைகளால் ஆனது. சோ இங்க இம்பார்ட்டன்ட் 2 டேர்ம் இருக்கு, ஹைஃபா அண்ட் மைசீலியம். சோ நோட் பண்ணிக்கணும். சோ அங்க தாவர உடலம் சொல்லி நம்ம ஆள்கால பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பூஞ்சை உடலங்கிறது ஹைஃபாக்களால் ஆனது.
சோ ஒன்றுக்கு மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைந்து மைசீலியம் எனப்படும். சோ ஹைஃபா தனித்தனியா இருந்த ஹைஃபா, நிறைய ஹைஃபா சேர்ந்த அமைப்பு பேரு மைசீலியம். சோ அது ஒரு இலை பின்னல் மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும். பூஞ்சை பல செல்களான யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளவை. சோ செல்லுல நம்ம சின்ன கிளாஸ்லயே பார்த்திருப்போம், யூகேரியாட்டிக் அண்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்னு 2 டைப் பார்த்திருப்போம் இல்லையா, ப்ரோகேரியட் அண்ட் யூகேரியட். சோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரோகேரியட்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, உட்கரு உரை கிடையாது. சோ இத நம்ம முன்னாடி கிளாஸ்லயும் பார்த்தோம். யூகேரியட்னா உட்கரு உரை உள்ளது. சோ பூஞ்சையோட செல்கள்ல உட்கரு உரை இருக்கு, அதனால இது யூகேரியாட்டிக் அமைப்பை சேர்ந்தவை. ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லால் ஆன யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளவை. சோ ஈஸ்ட் வந்து ஒரு செல்லான யூகேரியாட்டிக் செல். ஓகே, பூஞ்சையோட செல் சுவர் கைட்டின் எனப்படும் வேதிப்பொருளால் ஆனது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ பூஞ்சையோட செல் சுவர் வந்து கைட்டின் லேயரால் ஆனது. சோ பூஞ்சைகளின் உணவுப் பொருட்கள் கிளைகோஜனாகவும் பூஞ்சைகளின் உணவுப் பொருட்களை கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகின்றன. சோ மேல ஆல்கா வந்து ஸ்டார்ச்சா சேமிச்சு வச்சது இல்லையா, பாசி அதோட சேமிப்புணவு ஸ்டார்ச்சா இருந்துச்சு இல்லையா. சோ பூஞ்சையோட சேமிப்புணவு கிளைகோஜன் மற்றும் எண்ணெய்கள். சோ இதுல ஸ்டார்ச் இருக்காது, அதனால இங்க பச்சையம் அமைப்பு கிடையாது, பசுங்கணிகம் எதுவுமே கிடையாது. இவை பிற சார்பு உயிரினங்களாக உள்ளன. சோ ஸ்டார்ச் இருந்தாதான், பச்சையம் இருந்தாதான் அது தற்சார்பு உயிரினம். சோ இங்க பச்சையமே இல்ல, அதனால இது பிற சார்பு உயிரினம். சோ இத 3 வகையா பிரிக்கிறோம். ஒட்டுண்ணி, மட்குண்ணி, அப்புறம் இணைப்புயிரின் 3 வகையா பிரிக்கலாம். ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. ஒட்டுண்ணினா இன்னொரு உயிரினத்தின் மேல அதை சார்ந்து வாழும், அதோட உடம்புல இருந்து சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறோம், அந்த தன்மையில வாழும். சோ அவை ஹாஸ்டோரியா எனப்படும் உறிஞ்சி உறுப்புகளின் மூலம் உயிருள்ள பொருளிலிருந்து உணவை பெறுகின்றன. சோ அந்த இன்னொரு உயிரினத்திலிருந்து சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு ஒரு உறுப்பு தேவைப்படும் இல்லையா, சோ அந்த அமைப்பு தான் ஹாஸ்டோரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இத நோட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டோரியானா உறிஞ்சும் உறுப்புகள், சத்துக்களே உறிஞ்சுறதுக்கு. எடுத்துக்காட்டு ஒட்டுண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது வேர்க்கடல் செடியை பாதிச்சு அதுல டிக்கா நோயை ஏற்படுத்தின. வேர்க்கடலை செடியோட இலையில இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்பாட்டா டிசீஸ் காஸ் பண்ணும். சோ அததான் வந்து நம்ம டிக்கா நோய்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி செய்யறதுனால இலையோட வளர்ச்சி வந்து குறுகி காணப்படும். சோ அதனால ஒளிச்சேர்க்கை அதிக அளவுல நடக்காது, பண்ண முடியாது. சோ தாவரத்தோட வளர்ச்சி ரொம்ப குன்றி காணப்படும், அதனால மகசூலும் அதிகமா இருக்காது. சோ பூஞ்சைகளை பற்றிய படிப்பு மைக்காலஜி எனப்படும். சோ மைக்காலஜி நம்ம இத முன்னாடி கிளாஸ்லயே பார்த்துட்டோம், நுண்ணுயிரிகள்ல. சோ ஒரு சில பூஞ்சைகள் மட்குண்ணிகளாக வாழ்கின்றன. சோ மட்குண்ணிகள்னா இறந்த அழுகிய பொருட்களோட வாழ்ந்து அதை மக்க செய்து அதுல இருந்து உணவை எடுத்துக்கிறோம். சோ இது வந்து அந்த அழுகிய பொருட்களை வந்து மக்க செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மக்குண்ணி பூஞ்சைகள். சோ எடுத்துக்காட்டு ரைசோபஸ். சோ ரைசோபஸ் இப்படிதான் இறந்து போன தாவரங்கள்ல இல்ல விலங்குகள் மேலயோ வாழ்ந்து அதுல இருந்து உணவு எடுத்துக்கிறோம். சோ அடுத்தது இணைப்புயிரிகள். சில வகை பூஞ்சைகள் பாசிகளுடன் சேர்ந்து ஒன்றுக்கொன்று பயன்பெறக்கூடிய வகைகள் இனப்புயிரிகளாக வாழ்கின்றன. சோ பாசியும் பூஞ்சையும் சேர்ந்து வாழும், அதுக்கு பேர் தான் லைக்கன், மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இது உயர் தாவரங்களில் பூஞ்சை வேர்களுடன் இணைந்து கூட்டுயிரிகளாக வாழ்கின்றன. சோ தாவர உயர் தாவரங்களுக்குள்ளே ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்ஸோட வேர்கள்ல இது வாழ்ந்து கூட்டுயிரிகளும் வாழும். கூட்டுயிரினா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, கூட்டுயிரி ரெண்டுமே வாழும், ரெண்டுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில வாழும், அதுதான் வந்து கூட்டுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப பூஞ்சையோட வகைப்பாடுன்னு பார்க்கும்போது பூஞ்சையில எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. சோ இதுல சிம்பிளா கொடுத்துட்டாங்க இந்த பாடத்துல. ஏன் இப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு நமக்கு 8வது சயின்ஸ்ல நம்ம கொடுக்கல, இந்த மாதிரி வகைப்படுத்திருக்க மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ பூஞ்சைகளை மிக்கோமைசிஸ் அண்ட் யூமைசிஸ் 2ஆ பிரிச்சிருக்கோம். சோ யூமைசிஸ் கீழே 4 வகுப்புகள் இருக்கு. ஃபைகோமைசிஸ்,
அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ்னு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பூஞ்சை வகைப்பாடு இருக்கு. சோ அடுத்து பூஞ்சைகளோட பொருளாதார முக்கியத்துவம்னு பார்க்கும்போது முதல்ல முக்கியமான ஒரு முக்கியத்துவம்னு பார்க்கும்போது நுண்ணுயிர் கொல்லி பெனிசிலின் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். செஃபலோஸ்போரின் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. சோ இது நோய் தீர்க்கும் மருந்தா செயல்படுது. பெனிசிலின் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். சோ பெனிசிலின் தயாரிக்கிறதுல பூஞ்சைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ உணவு பூஞ்சை நம்ம சாப்பிடக்கூடிய காளான் வந்து ஒரு பூஞ்சை தான். பட்டன் மஷ்ரூம் சொல்றோம் இல்லையா, பொத்தான் காளான்கள், அது ஒரு உண்ணக்கூடிய காளான். சோ அது ஒரு முக்கியத்துவம். அந்த உண்ணக்கூடிய காளானோட பேர் என்னன்னா அகாரிகஸ் தான் நம்ம சொல்ற இந்த பட்டன் மஷ்ரூம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, குடை காளான், குடை மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா, சோ அதுதான் வந்து அகாரிகஸ். அடுத்து வைட்டமின் தயாரிப்புலையும் இந்த பூஞ்சைகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆஸ்பியா கோஸ்பியம், எரித்தோமிசியம் ஆஸ்பியி. சோ இத நம்ம நோட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் தயாரிப்புல ஈடுபடக்கூடிய பூஞ்சைகள் கேட்டா நம்ம இத நோட் பண்ண தெரியணும். ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோதீசியம் ஆஸ்பியி. இது முக்கியமா B2 உற்பத்தியில பயன்படுது. சோ மதுபானம், சோ ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு பூஞ்சைகள் ரொம்பவே முக்கியம். நமக்கு தெரியும், ஈஸ்ட் போன்ற சில பூஞ்சைகள் இன்வெர்டேஸ், சைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளன. அவை சர்க்கரை கழிவை நொதிக்க செய்து எத்தனாலாக மாற்றுகிறது. சோ சைமேஸ், இன்வெர்டேஸ்ங்கிற நொதிகளை பயன்படுத்தி சர்க்கரையை எத்தனாலா மாத்துது. சோ அப்படி எத்தனாலா மாத்துற இடத்துலதான் நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது, மதுபானம். சோ எத்தனாலுங்கிறது ஆல்கஹால். சோ இதெல்லாம் பூஞ்சைகளோட நன்மைகள். சோ தீமைகள்னு பார்க்கும்போது நிறைய நோய பூஞ்சைகள் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமே ஏற்படுத்துது. சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தாவரத்துல ஏற்படுற நோயை பாருங்க. ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம், இவங்கதான் வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை. என்ன நோய் ஏற்படுத்துன்னு பாருங்க, பருத்தியின் வாடல் நோய். சோ இந்த இலையில பாருங்க, பருத்தியோட இலையில பாருங்க, இலைய வாடின இலை எப்படி இருக்கும், மரத்துல இருந்து பறிச்சுட்டோம்னா வாடிரும் இல்லையா, தண்ணி சத்தெல்லாம் போயிடும், ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, கிட்டத்தட்ட இறந்து போன நிலை வரைக்கும் இறந்தே போயிடும் நம்ம பறிச்சிட்டோம்னா. ஆனா அது இலை வந்து அந்த தாவரத்தோட இருக்கும் போதேவும் அந்த நிலைமைக்கு போயிடும், அதால ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, மகசூல் குறைஞ்சிடும். இதான் பருத்தி வாடலை. அடுத்தது செர்கோஸ்போரா பெர்சனோட்டா, வேர்க்கடலையும் டிக்கானை. மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, வேர்க்கடலை இலையில அங்கங்க கருப்பு கலர்ல வெடிச்சு ஒரு மாதிரி புண்ணு மாதிரி அமைப்பு இருந்துச்சுல, டிக்கானு. அடுத்தது கோலிட்டோட்ரைக்கம் ஃபல்கேட்டம், கரும்பின் சிவப்பல்கள் நோய். நம்ம கரும்பு சாப்பிடும் போது சில இடத்துல திடீர்னு ரெட் கலர்ல வரும் இல்லையா, சோ அதுக்கு காரணம் இந்த ஃபங்கஸ் தான். டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும், சாப்பிட உண்ண தகுந்ததா இருக்காது. சோ அதனால கரும்பும் வேஸ்ட் ஆயிரும். சோ அதுக்கு காரணமானவங்க இவங்கதான், கரும்பின் சிவப்பழுகல் நோய். அடுத்தது ஃபைரிகுலேரியா ஒரேசே, நெல்லின் பிளாஸ்ட் நோய். சோ நெல்லோட இலையில இந்த மாதிரி ஒயிட் கலரா ஆகிடும், கிரீன் கலர் லீஃபா ஒயிட் கலராவும் ப்ரௌன் கலராவும் மாத்தி விட்டுரும். சோ அது நெல்லின் பிளாஸ்ட் நோய். அடுத்தது அல்புகோ கேண்டிலா, முள்ளங்கியின் வெண்துரு நோய். சோ அதேதான், இலையில வெள்ளை கலர் பேட்சா மாத்தி விட்டுரும். அந்த பச்சையத்தை எல்லாம் அழிச்சு தாவர இலைய வந்து நோய் உண்டாக்கி மகசூல் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். இது வந்து தாவரங்கள்ல பூஞ்சைகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள். சோ அடுத்து விலங்குகள்ல மனிதர்கள் மனிதர்கள்ல பூஞ்சைகளோட நோய் ட்ரைகோஃபைட்டன் இனம். சோ உருளை புழுக்களால ஏற்படுற நோய். இதை வந்து நம்ம வட்ட வடியிலான தடுப்புள்ள நோய் ஏற்படும். நம்ம உடம்புல இந்த மாதிரி வட்ட வடிவமா ஒரு அரிப்பு, இச்சிங் ஏற்படுத்தல, தேம்பல் மாதிரி அரிப்பரிப்பா ஏற்படும் பாருங்க. சோ அதுக்கு காரணம் இந்த ஃபங்கஸ் தான், ட்ரைகோஃபைட்டான் இனம். அடுத்தது மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர். சோ தலையில ஏற்படுற பொடுகுக்கு காரணமான ஃபங்கை. அடுத்தது தீனியா பெடிஸ், கால் பாதத்தில் ஏற்படும், கால் விரல்களுக்கு நடுல இந்த மாதிரி ஏற்படும். சோ ஊர் பாசையில வந்து என்ன சொல்லுவோம், இது சேத்துக்கடி, சேத்து புண் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்கு காரணமானது ஃபங்கை தான். சோ இந்த மாதிரி மனிதர்களையும் இந்த பூஞ்சைகள் வந்து நோய் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையே உள்ள
வேறுபாடு. பாசிகள் வந்து தற்சார்பு ஊட்ட உயிரினம், ஏன்னா பச்சையம் அங்க இருக்கு. பூஞ்சைகள் பிறச்சார்பு உயிரினம், ஏன்னா அங்க பச்சையம் கிடையாது. பாசிகள்ல நிறமிகள் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, பிக்மெண்ட்ஸ் இருக்கு. பூஞ்சைகள்ல நிறமிகள் கிடையாது. பாசிகளோட சேமிப்பு உணவு ஸ்டார்ச், பூஞ்சைகளோட சேமிப்பு உணவு கிளைகோஜன் மற்றும் எண்ணெய்கள். சோ பாசிகள்ல சில பாசிகள் ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு சயனோபாக்டீரியம். ப்ரோகேரியாட்டிக்னா இது உட்கரு உரை கிடையாது, சவ்வுகளால் ஆன சூழப்பட்ட அமைப்பு கிடையாது. கோல்கை உறுப்பு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம் மாதிரியான செல் பார்ட்ஸ் எதுவுமே அங்க உள்ள கிடையாது. சோ அதெல்லாம் ப்ரோகேரியாட்ஸ்ல வரும். சோ அடுத்து பூஞ்சைகள்ல எல்லாமே யூகரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு வந்து அகாரிகஸ். சோ இந்த பக்கத்துல இருக்க தகவல் துளிகளை பாருங்க. சோ ஆர்ஹெச் விட்டேக்கரின் 5 உலக வேகப்பாடு. சோ வெவ்வேறு சயின்டிஸ்ட் வந்து வெவ்வேறு உயிரினங்களை வந்து வெவ்வேறு முறையில வகைப்படுத்தியிருக்காங்க. சோ அதிகமா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எல்லா சயின்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு வகைப்பாடு வந்து ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 உலக வகைப்பாடு. இந்த 5 உலக வகைப்பாடுல வந்து மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவர உலகம், விலங்கு உலகம்னு 5ஆ பிரிச்சிருக்காரு. இதுல பூஞ்சைகள் வந்து 3வது இடத்துல இவர் பிளேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா பூஞ்சைகள்ல பச்சையம் ஸ்டார்ச் எதுவுமே இல்லை. இங்க இருந்துதான் பிற சார்பு ஊட்ட உயிரினங்கள்ல அவர் வகைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுல எளிய அமைப்பான பூஞ்சைகளை முதல்லயே கொண்டு வந்துட்டாரு. அதனால இது 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செயல்பாடு ஒண்ணா பாருங்க. ஒரு ரொட்டி துண்டை எடுத்து நம்ம ரொட்டி துண்டை எடுத்து தண்ணி தெளிச்சு ஒரு 4 நாள் மூடி வச்சோம்னா, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மேல வந்து ஒரு மாவு மாதிரி, காட்டன் மாதிரி, ஸ்பாஞ்ச் மாதிரியான வெள்ளை வெள்ளையான அமைப்பு தெரியும். சோ அதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்கும்? பூஞ்சையா இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். சோ அததான் நம்ம செயல்பாட்டு 1ல கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது பெனிசிலின் மருந்துகளின் அரசி என கூறப்படுகிறது. நம்ம பெனிசிலின் மேல பார்த்தோம் இல்லையா, மருத்துவத்துல பூஞ்சையோட பங்கு, நோய் கிருமி தடுப்புல முக்கியத்துவம் வாய்ந்தது பெனிசிலின். சோ இதை கண்டுபிடிச்சவரு சார் அலெக்சாண்டர் பிளெமிங் 1928ல கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் பூஞ்சைகளோட நன்மைகள்ல. சோ இதோட பூஞ்சைகள் முடிஞ்சு போச்சு. சோ கிளாவிசெப்ஸ் பர்பூரியா இது வந்து நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது தப்பான ஒரு வார்த்தை. சோ கிளாவிசெப்ஸ் பர்பூரியா வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினம். சோ இது வந்து மாயத்தொற்ற பூஞ்சை நோய்க்கு காரணமான உயிரினம் இது கிடையாது. சோ அது வந்து வேற. சோ என்ன உயிரினம்னு இது இது என்ன பண்ணும் இந்த பூஞ்சை அப்படின்னா, நம்ம அதோட பயோ ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த பயோ ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். சோ அது என்னன்னா சைக்ளோபீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்ளோபின், அப்புறம் சைக்ளோசின். என்ன பூஞ்சைகள்னா சைக்ளோசைட். இந்த உயிரின ஜீனஸ்ல இருக்கிற பூஞ்சைகள் எல்லாம் தான் இந்த மாயத்தொற்ற பூஞ்சைக்கான நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள். சோ அதுல இருக்கிற இந்த சைக்ளோபின், சைக்ளோபஸ்ங்கிற இந்த மூலக்கூறுகளை நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து ஒரு கனவுல இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தொற்றம் நமக்கு ஏற்படுத்தும். சோ அதை உண்டு பண்ணக்கூடிய உயிரினம் வந்து இந்த சைக்ளோசைட் பூஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. சோ அஸ்பர்ஜில்லஸ் பூஞ்சை வந்து குழந்தைகள்ல இந்த ஒவ்வாமையை ஏற்படுத்தும். கிளாஸ்டோபோரியம் வந்து இந்த ஒவ்வாமைய தடுக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஞ்சை. ஓகே, ரெண்டும் நேரெதிர் வினையில செயல்படக்கூடிய பூஞ்சைகள். சோ இதோட பூஞ்சை உலகம் முடிஞ்சது. அடுத்தது பிரயோஃபைட்டா. சோ பிரயோஃபைட்டா மிகவும் எளிமையான உடல் அமைப்பை கொண்ட பழமையான தாவரங்கள். சோ முன்னாடியே டெவலப் ஆன பழமையான தாவரங்கள். சோ இதுல கடத்தும் திசுகளான சைலம் மற்றும் புளோயம் மற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரங்கள்.
சோ தாவரங்களுக்குள்ள நீர் உணவு கடத்துறதுக்கு சைலம் புளோயம்ன்ற செல்கள் வந்து தேவைப்படும். கடத்தும் திசுக்கள் இருக்கு. சோ அது இந்த பிரயோஃபைட்ல கிடையாது. முக்கியமா இது ஒரு பூவா தாவரங்கள். இது வந்து நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. இது வந்து பிரயோஃபைட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. அதனால இத தாவர உலகத்தின் இருவாழ்விகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. அதனால தாவர உலகத்தின் இருவாழ்விகள். இருவாழ்விகள்னா தண்ணிலையும் தரையிலையும் வாழக்கூடியது. சோ அந்த கெப்பாசிட்டி வந்து பிரயோஃபைட்ஸ்க்கு இருக்கனால இது தாவர உலகத்தின் இருவாழ்விகள் சொல்றோம். அது போக இதோட வாழ்க்கை சுழற்சிக்கு நீர் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. பிரயோஃபைட்ல தெளிவான சந்ததி மாற்றம் காணப்படுகிறது. சோ கேமிட்டோஃபைட் சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டது மற்றும் ஸ்போரோஃபைட் சந்ததி கேமிட்டோஃபைட் சந்ததி சார்ந்துள்ளது. சோ பிரயோஃபைட்டோட சந்ததி மாற்றத்துல பாருங்க, கேமிட்டோஃபைட்டு ஸ்போரோஃபைட்டுன்னு ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேமிட்டோஃபைட்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அங்க இனச்சேர்க்கை நடந்து அதுல ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்போர்ஸ்ல இருந்து அகைன் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், கேமிட்ஸை உருவாக்கும். மறுபடியும் அங்க மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் நடந்து தாவர செல்கள் ஃபார்ம் ஆகும். அதுல மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி சந்ததி மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கேமிட்டோஃபைட்ல ஓங்குத்தன்மை கொண்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி, பிரயோஃபைட்ல ஓங்குத்தன்மை கொண்டது கேமிட்டோஃபைட்டுகள். சோ பிரயோஃபைட்ல ஓங்குத்தன்மை கொண்டது கேமிட்டோஃபைட்டு. சோ பின்னாடி வரக்கூடிய டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஃபார்ம் எல்லாத்துலயுமே வந்து ஸ்போரோஃபைட் தான் ஓங்குத்தன்மை கொண்டதா இருக்கும். சோ வரக்கூடிய இந்த பிரயோஃபைட்ல கேமிட்டோஃபைட் தான் ஓங்குத்தன்மை கொண்டது. சோ இத மறந்துடக்கூடாது. சோ மேலும் இதோட தாவர தாளஸ் வந்து தாளஸ்தாள் அப்படின்னு சொல்றோம். தாவர அமைப்பு வந்து தாளஸ்தாள் இல்லைன்னா இலை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றோம். தாவரமானது ரைசாய்டு எனப்படும் வேரிகள் மூலம் வளத்தளத்துடன் நிலையாக ஊன்றப்படுகிறது. சோ வேரிகள்னா என்னன்னா உண்மையான வேர்னு சொல்ல முடியாது. வேர் செய்யக்கூடிய எந்த வேலையும் அது செய்யாது. வேர் போன்ற அமைப்பா இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு வேர் மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் வந்து வேரிகள் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையான வேர் இல்ல அப்படின்றத நம்ம வேரிகள் அப்படின்னு சொல்றோம். சோ அது மூலமா அந்த தளத்துல ஒட்டி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ பாலின பெருக்கம் பாருங்க, ஊகேமஸ் முறையில நடைபெறும் பாலின பெருக்கம். சோ நன்கு வளர்ச்சியடைந்த பாலின உறுப்புகள் ஆகிய ஆந்த்ரிடியம் மற்றும் ஆர்கிகோனியா ஆகியவற்றை கொண்டுள்ளது. சோ ஆந்த்ரிடியம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு, ஆர்கிகோனியம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. சோ பெண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்த்ரிடியால இருந்து நீந்தும் ஆணின செல்லை உருவாக்குகின்றன. சோ அந்த ஆந்த்ரிடியம் உருவாக்கக்கூடிய ஆணின செல் வந்து நீந்தும் தன்மை கொண்டது. ஏன்னா இது நீரும் நிலத்திலையும் வாழும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ அதுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பு இருக்கணும் இல்லையா. சோ அதுதான் இந்த நீந்தும் ஆணின செல். சோ பெண்ணின உறுப்பான ஆர்கிகோனியத்துல இருந்து முட்டைய உருவாக்குறது. சோ பாருங்க, நீரின் உதவியால் ஆணின செல் நீந்தி சென்று ஆர்கிகோனியத்தில் உள்ள முட்டையுடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. சோ எதுக்காக ஆணின செல் நீந்தும் தன்மை கொண்டிருக்குன்னு பாருங்க. சோ நீந்தி போய் முட்டையை ரீச் பண்ணி கருமுட்டையை உருவாக்குறது. கருமுட்டையில இருந்து ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல் ஆகும். சோ ஸ்போரோஃபைட் சந்ததியோட முதல் செல் யாரு? கருமுட்டை. சோ இங்க குன்றல் பகுப்படைந்து ஒற்றமை ஸ்போர்களை உருவாக்குகிறது. சோ மியாசிஸ் தான் இந்த குன்றல் பகுப்படைவுன்னு சொல்லுவோம். சோ அதன் மூலமா ஸ்போரை ஃபார்ம் பண்ணுது. சோ கேமிபைட் சந்ததியின் முதல் செல் ஸ்போரு. ஓகே, ஸ்போரோஃபைட் சந்ததியோட முதல் செல் யாரு? கருமுட்டை. கேமிட்டோஃபைட் சந்ததியோட முதல் செல் யாரு? ஸ்போர். சோ இத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கருமுட்டை தான் ஸ்போரோஃபைட் சந்ததியோட முதல் செல்லு. கேமிட்டோஃபைட் சந்ததியோட முதல் செல்லு ஸ்போர். சோ அடுத்தது பிரயோஃபைட்டாவின் வகைப்பாடு. சோ பிரயோஃபைட்டாவோட தாவரங்களை வந்து 3 வகையில பிரிச்சிருக்கோம். ஹெப்பாட்டிக் காப்சிடா, ஆந்த்ரோசராப்சிடா, பிரயாப்சிடான்னு 3 வகையா பிரிச்சிருக்கோம். சோ 1 by 1 பார்ப்போம் இப்போ. சோ ஹெப்பாட்டிக் காப்சிடா பாருங்க. சோ இது வந்து பிரயோஃபைட்டாவில கீழ்நிலை தாவரம். அப்படின்னா நல்லா
பழமையான முன்னாடி மொத உருவான வளர்ச்சி அதிகமா இல்லாத சிம்பிளான பிரயோஃபைட்ஸ் தான் இந்த ஹெப்பாக்டிக் ஆப்சிடால உள்ளது. சோ மாஸ்களை விட எளிமையான அமைப்பு கொண்டவை. சோ பிரயாப்சிடா இருக்கு இல்லையா, சோ இதை விட எளிமையான அமைப்பு கொண்டவை. ஸ்போரோஃபைட் மிகவும் எளிமையானதும் குறுகிய நாள் வாழக்கூடிய. ஸ்போரோஃபைட் வந்து குறுகிய நாள் தான் வாழும். சோ அடுத்த டைப் பாருங்க, ஆந்தோசராப்சிடா. எடுத்துக்காட்டு ஆந்தோசரஸ் பிரயோஃபைட் ஸ்பீசிஸ்ல இதுதான் ஆந்தோசராப்சிடா நம்ம பாக்குறோம். சோ இங்க வந்து கேமிட்டோஃபைட் வேறுபடுத்த முடியாத தாளஸ் அமைப்பை கொண்டுள்ளது. சோ தாளஸ் அமைப்பை நம்ம தண்டு இலை அந்த மாதிரி வேறுபடுத்தி பார்க்க முடியாது. சோ வேர் வளரிகள் ஒரு செல்லுடன் காணப்படுகின்றன. வேர் வளரி சிங்கிள் செல்லா இருக்கும். கிளை எதுவுமே கிடையாது. புரோட்டோனிமா நிலை இவற்றில் காணப்படுவதில்லை. ஸ்போரோஃபைட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆக்டிவ் இல்லாத நிலை, இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். சோ இயங்கு நிலைக்கு முன்னாடி நிலையில் இருக்கிறது தான் புரோட்டோனிமா நிலை. சோ அந்த புரோட்டோனிமா நிலை இங்க இல்ல. சோ பாதம் கேப்சூல்னு தனித்தனியா இந்த ஸ்போரோசிட்ல பார்ட்ஸ பிரிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மூணாவது வகை பிரயாப்சிடா. எடுத்துக்காட்டு ஃபியூனேரியா. சோ இதுல வந்து பிரயோஃபைட்ல இருக்கிறதுலயும் உயர்நிலை தாவரங்கள். சோ இதோட அமைப்பு இன்னும் கொஞ்சம் சிக்கலான அமைப்பா இருக்கும். சோ கேமிட்டோஃபைட்ட தண்டு இலை வேர் அப்படின்னு தனித்தனியா நம்ம பிரிக்கலாம். புரோட்டோனிமா நிலை இங்க இருக்கு. சோ ஸ்போரோஃபைட்ல முன்னாடி ப்ரீ ஸ்டேஜ் இங்க இருக்கு. அதுதான் புரோட்டோனிமா நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஸ்போரோஃபைட் வந்து பாதம், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு 3 பகுதியா நம்ம இங்க பிரிக்கலாம். சோ இதான் பிரயோஃபைட்டோட வகைப்பாடு. சோ பிரயோஃபைட்டோட பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கும்போது, சோ இது மண் அரிப்பை தடுக்கும். சோ மழைநீர் போகும்போதோ இல்ல கடல் பகுதியிலோ இது வந்து மண் அரிப்பை தடுக்கும். ஸ்பாக்னம் எனும் பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியது. எனவே இது பண்ணை நாற்றாங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. சோ ஸ்பாக்னம்ங்கிறது ஸ்பாஞ்ச் மாதிரி வேலை செய்யும். ஸ்பாஞ்ச் என்ன செய்யும், தண்ணி வச்சா உறிஞ்சும் இல்லையா. சோ அந்த மாதிரி இது தண்ணியை உறிஞ்சு வச்சுக்கிற தன்மை இதுக்கு இருக்கு. அதனால நர்சரி இருக்கு இல்லையா, நர்சரி கார்டன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அங்க இத வந்து தாவரங்களோட வளர்ச்சிக்கு இத யூஸ் பண்றாங்க. அதான் பண்ணை நாற்றாங்கால்கள். சோ பீட் என்பது நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருளாகும். இத வந்து ஸ்பாக்னம்ல இருந்து தயாரிக்கிறாங்க. சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பாக்னம்ல இருந்து பீட் தயாரிக்கிறாங்க. நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. சோ அடுத்தது செயல்பாடு 2 பாருங்க. நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் நர்சரிக்கு போய் இந்த ஸ்பாக்னமை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்கணும்னு சொல்றாங்க. சோ அங்க நர்சரியில எப்படிலாம் ஸ்பாக்னம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, சோ புதுசா ஒரு தாவரம் வந்து செடியோ விதையோ நட்டிருக்காங்க அப்படிங்கும்போது சோ அந்த இடத்துல ஸ்பாக்னம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. சோ ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அது உறிஞ்சு வச்சுக்கிற தன்மையா இருக்கனால செடி அழுகாம பாத்துக்கிறோம். வெயில் காலத்துல தண்ணி தேவையான தண்ணியை அதுல இருந்து தாவரங்கள் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த ஸ்பாக்னம் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான நன்மைகள் இதுல இருந்து இருக்கு. சோ இதோட பிரயோஃபைட் முடிஞ்சது. சோ அடுத்தது டெரிடோஃபைட்டுகள். டெரிடோஃபைட்டுகளை சைலம் மற்றும் புளோயம் திசுக்களை கொண்டுள்ள முதலாவது உண்மையான நிலத்தாவரம். சோ இத நம்ம நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது உண்மையான நிலத்தாவரம் யாரு, இந்த டெரிடோஃபைட்டுகள். ஏன்னா சைலம் மற்றும் புளோயம் திசுக்கள் இங்க இருக்கு. சோ இது வந்து கடத்து திசுக்களை கொண்ட பூவா தாவரங்கள். மேலே வந்து கடத்து திசுக்கள் இல்லாத பூவா தாவரங்கள் யாரு, பிரயோஃபைட்ஸ். டெரிடோஃபைட் யாரு, கடத்து திசுக்களை கொண்ட பூவா தாவரங்கள். இதோட உடலம் வந்து நம்ம தண்டு வேர் இலைன்னு 3 வகையா பிரிக்கலாம். சோ இதுலயும் சந்ததி மாற்றம் ஏற்படும். இருமய ஸ்போரோஃபைட் நிலையானது ஒருமய கேமிட்டோஃபைட் நிலையில மாறி மாறி காணப்படும். சோ 2n ஸ்போரோஃபைட்டோ n கேமிட்டோஃபைட்டோ மாறி மாறி இங்கே ஏற்படும். எப்படி நம்ம பிரயோஃபைட்ல ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த டெரிடோஃபைட்லயும் இன சுழற்சி நடக்கும். ஸ்போரோஃபைட் ஆனது ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. ஸ்போரோஃபைட் வந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணி இனப்பெருக்கம் செய்யும். ஸ்போர்கள் வித்தகத்தினுள் உருவாகின்றன. ஸ்போர்கள் வித்தகத்தினுள் உருவாகின்றன. வித்தகத்தை உருவாக்கும் இலைகள் வித்தக இலைகள் எனப்படும். பெரும்பாலும் அனைத்து தாவரங்களும் ஒரே வகையான ஸ்போரை உருவாக்கின்றன. ஹோமோனா என்ன,
ஒண்ணுன்னு அர்த்தம். ஒரே வகையான ஸ்போரை உருவாக்குகின்றன வந்து ஹோமோஸ்போர்கள் எனப்படும். சில தாவரங்கள் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். மைக்ரோ அண்ட் மெகா. மைக்ரோனா சின்னது, மெகானா பெருசு. சோ சைஸ்ல 2 விதமா இருக்கிற ஸ்போர்களை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அவங்கள வந்து ஹெட்டிரோஸ்போர். ஹெட்டிரோனா வெவ்வேறு வேறுபட்ட அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரங்களும் இருக்கு. ஸ்போர் முளைத்து புரோதாலஸ் எனப்படும் கேமிட்டோபைட் சந்ததியை உருவாக்குகிறது. இந்த ஸ்போர்ல இருந்து வரக்கூடியது யாரு? புரோதாலஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போர்ல இருந்து வரக்கூடியவங்க புரோதாலஸ் எனப்படும் கேமிட்டோபைட் சந்ததி. சோ மேலே நம்ம சந்ததி பார்த்தோம் இல்லையா, கருமுட்டை அப்புறம் ஸ்போர்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி இங்க சந்ததி யாரு? புரோதாலஸ். கேமிட்டோபைட் ஆனது பல செல்கள் உடைய இனப்பெருக்க உறுப்புகளை தோற்றுகிறது. இங்கேயும் ஆந்த்ரீடியம் ஆர்கிகோனியம் தான் வருது. ஆந்த்ரீடியம் இங்கேயும் நகரக்கூடிய ஆண் இன செல், ஆர்கிகோனியம் முட்டையை உற்பத்தி செய்யும். நகரக்கூடிய ஆண் இன செல் வந்து கருவுறுதல் கூட போது முட்டையோட இணைந்து கருமுட்டையை உருவாக்கி கருவா மாறும். சோ இது மூலம் மீண்டும் ஸ்போரோஃபைட்ஸ் வளர்ச்சி ஏற்படும். சோ இதுதான் வந்து டெரிடோஃபைட்டோட இனப்பெருக்கம். அடுத்தது டெரிடோபைட்டோட வகைப்பாடுன்னு பார்க்கும்போது 4 வகையா பிரிச்சிருக்காங்க. சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா அண்ட் டிராப்சிடா. சோ எதனால அப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம இப்ப பார்ப்போம். சோ அதெல்லாம் நமக்கு இல்லையோ, சரி ஓகே. சோ சைலாப்சிடாக்கு எடுத்துக்காட்டு சைலோட்டம், லைகாப்சிடாக்கு எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம், ஸ்பீனாப்சிடாக்கு எடுத்துக்காட்டு ஈக்யூசிட்டம், டிராப்சிடாக்கு எடுத்துக்காட்டு நெஃப்ரோலெப்பிஸ். ஓகே. சோ லைக்கோபொடியத்தை வந்து கிளப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ லைக்கோபொடியத்தோட அமைப்பு பாருங்க, மேல வந்து கூட்டமா ஒரு மாசா அமைப்பு இருக்கு இல்லையா, சோ அதனால அதோட காமன் நேம் பொதுவான பேர் கிளப் மாஸ்ன்னு சொல்றோம். ஈக்விசிட்டம் பாருங்க, குதிரை வால் போன்ற அமைப்பா இருக்கனால குதிரை வால் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பிரயோஃபைட்டுக்கும் டெரிடோஃபைட்டுக்கும் வேறுபாட பாருங்க. பிரயோஃபைட்ல வந்து வேர்த்தண்டிலேன்னு பிரிக்க முடியாது, டெரிடோஃபைட்டை பிரிக்கலாம். சோ பிரயோஃபைட்டை தாவர உலகின் இருவாழ்வின்னு சொல்றோம். டெரிடோஃபைட்டை உண்மையான நிலவாழ் தாவரங்கள்னு சொல்றோம். பிரயோஃபைட்ல கடத்திசு இல்ல, இங்க கடத்திசு இருக்கு. சோ இங்க ஓங்கு நிலை வந்து கேமிட்டோஃபைட், இங்க ஓங்கு நிலை ஸ்போரோஃபைட். நான் மேலேயே சொன்னேன் இல்லையா, கேமிட்டோஃபைட் ஓங்கு நிலையா பிரயோஃபைட்ல மட்டும்தான் வரும். டெரிடோஃபைட்டோட ஓங்கு நிலை ஸ்போரோஃபைட். பிரயோஃபைட்ல ஸ்போரோஃபைட் தலைமுறை கேமிட்டோஃபைட் தலைமுறை சார்ந்துள்ளது. ஆனா டெரிடோஃபைட்ல அப்படி கிடையாது. ஓகே. சோ டெரிடோஃபைட்டோட பொருளாதார முக்கியத்துவம். சோ பெரணிகள் அழகு தாவரங்களா வளர்க்கப்படுகின்றன. சோ பெரணி தாவரங்கள் நமக்கு தெரியும், இந்த சாட்டை மாதிரியே அமைப்பு இருக்கும். கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கும் பாருங்க. சோ காம்பவுண்ட் வால்ல தொங்க விட்டுருப்பாங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீயே சொல்லல. சோ அந்த மாதிரி ஒரு திக்கான லீஃப் இருக்கும் பாருங்க, கொடி மாதிரி தொங்கும். சோ அந்த மாதிரி இதெல்லாம் அழகு தாவரங்களை வளர்க்குறாங்க. சோ அது போக ட்ரையாப்டரிஸ்ல அதோட மட்ட நிலத்தண்டும் இலை காம்பும் குடல் புழுவை கொல்றக்கூடிய குடல் புழு கொல்லியா பயன்படுது. ட்ரையாப்டரிஸோட மட்ட நிலத்தண்டும் இலை காம்பும். அது போக மார்சிலியாவோட ஸ்போரக கனிகளை வந்து நம்மளே வந்து ஃபுட்டாவும் சில மனிதர்கள் எடுத்துக்கிறாங்க. இதுதான் டெரிடோஃபைட்டாவோட பொருளாதார முக்கியத்துவம். சோ அடுத்தது ஜிம்னோஸ்போம்கள், திறந்த விதை தாவரங்கள். சோ இது வந்து புக் பேக்லயே இது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஜிம்னோஃபம்கள் திறந்த விதை தாவரங்கள் அப்படிங்கிறது இது புக் பேக்லயே ஒரு கொஸ்டினா இருக்கு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ ஜிம்னோஸ்பம்னா யாரு? திறந்த விதை தாவரங்கள். சோ இதுல சூழானது சூர்பையா சூழப்பட்டிருப்பதில்லை. சோ சூர்பை இதுக்கு கிடையாது. ஜிம்னோஸ்பமோட வாழ்க்கை சுழற்சியில இங்கேயும் வந்து ஸ்போரோஃபைட் கேமிட்டோபைட்னு 2 நிலை காணப்படுது. தாவர உடலத்தோட ஸ்போரோஃபைட் வந்து ஓங்குத்தன்மை கொண்டது. சோ இதுவும் ஸ்போரோஃபைட் தான் ஓங்குத்தன்மை. டெரிடோஃபைட்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓங்குத்தன்மை யாரு? ஸ்போரோஃபைட். மற்ற சாரி, நெட்வொர்க் இஷ்யூ ஏதோ. ஓகே. ஜிம்னோஸ்பர்ம்களை திறந்த விதை தாவரங்கள்னு சொல்றோம். சோ இதுல ஓங்குத்தன்மை யாரோடது?
ஸ்போரோஃபைட்டோடது. சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ இங்க வேர்த்தண்டிலேன்னு 3 வகையா பிரிக்கலாம். சோ நன்கு வளர்ச்சியடைந்த சைலம் புளோயம் கடத்து திசுக்கள் காணப்படும். நீரை கடத்தக்கூடிய திசுவானது ட்ரக்கீடுன்னு இதுல நம்ம ஸ்பெஷல் இன்னொரு அமைப்பு உள்ள வராங்க ட்ரக்கீடுகள். சோ இதுல கடத்தக்கூடிய திசுவானது சல்லடை செல்களால் ஆனது. சோ ஜிம்னோஸ்பர்மோட ஸ்போர் வந்து கூம்பு வடிவ வித்தகத்தினுள் உருவாகின்றன. ஓகே, சோ ஜிம்னோஸ்பர்மோட வகைப்பாட பாருங்க. 4 வகையா பிரிச்சிருக்கோம். சைக்கடேல்ஸ், ஜிங்கோயல்ஸ், கோலிஃபரேஸ், நீட்டேல்ஸ் அப்படின்னு 4 வகையா பிரிச்சிருக்கோம். இப்போ சைக்கடேல்ஸ் பாருங்க, பனைமரம் போன்று நேராகவும் கிளைகள் இல்லாமலும் வளரக்கூடிய தாவரங்களை தான் இங்க சைக்கடேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறகு வடிவ கூட்டிலைகள் ஒன்று சேர்ந்து நுனியில் கிரீடம் போன்று தோன்றுகின்றன. சோ இங்க பாருங்க, இந்த மாதிரி கிரீடம் போல சென்ட்ரல்ல இருக்கும் இல்லையா? சோ அவங்க எல்லாருமே இந்த சைக்கடேஸ் கீழே வர்றாங்க. எடுத்துக்காட்டு வந்து சைக்கஸ். ஜிங்கோயல்ஸ் வந்து விசிறி வடிவ இலைகளை உடைய பெரிய தாவரங்கள். சோ இலை அமைப்பை பாருங்க, விசிறி மாதிரி இருக்கும். இந்த கையில நம்ம ஆட்டுற விசிறி மாதிரி இருக்கு இல்லையா? சோ ஜிங்கோ ஃபைலோபா இதுதான் வந்து வாழும் ஒரே தாவரம். இந்த தொகுப்பில் உள்ள ஒரே வாழும் தாவரம் ஜிங்கோ ஃபைலா. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜிங்கோ ஃபைலா வாழும் ஒரே இன தாவரம் இங்க. சோ இந்த தாவரம் வந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. சோ இதோட ஸ்மெல் வந்து துர்நாற்றமா இருக்கும். அடுத்தது கோனிஃபரேஸ், கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள். சோ ஊசி போன்ற செதில் போன்ற இலைகள் காணப்படும். இலையே வந்து ஊசி மாதிரி இல்ல செதில் மாதிரி ஏற்படும். இத வந்து பெண் கூம்பினுள் உருவாகின்றன இந்த இறகு போன்ற இலை அமைப்பு. சோ எடுத்துக்காட்டு வந்து பைனஸ். 4வது அமைப்பு நீட்டேல்ஸ். இது சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள் எல்லாமே இந்த நீட்டேல்ஸ் கீழே அடங்கும். சோ ஆஞ்சியோஃபர்ம்லயும் உயர் பண்புகளை கொண்டுள்ள எல்லாமே இந்த நீட்டேல்ஸ் கீழே வரும். சோ இதுல மூடப்படாத சூழ்களை கொண்டுள்ளன இது எல்லாமே. சோ எடுத்துக்காட்டு நீட்டம். சோ இப்ப ஜிம்னோஸ்பர்மோட பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கும்போது, ஊசியில தாவரங்களின் மரக்கட்டையானது காகித தொழிற்சாலைகளில தாள் உற்பத்திக்கு பயன்படுது. சோ எடுத்துக்காட்டு வந்து பைனஸ் அகத்தியஸ். இதோட லீஃப் எல்லாமே தாள் உற்பத்திக்கு பயன்படுது. சோ கட்டுமானத்திற்கும் பொருட்களை பொதிவதற்கும் ஒட்டுப்பலைகள் தயாரிப்பதற்குமே இந்த தாவரங்கள் பயன்படுது. சோ எடுத்துக்காட்டு செட்ரஸ் அண்ட் அகாத்திஸ். சோ பைனஸ் தாவரத்தோட பசையில இருந்து டர்பன்டைன் எண்ணெய் வண்ணப்பூச்சி தயாரிக்கிறதுக்கு பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. மூட்டு வலி மாதிரியான வலிகளுக்கு வலி நிவாரணி தயாரிக்கவும் இந்த பைனஸ் தாவரத்தோட பசை பயன்படுது. பைனஸ் ஜெரார்டியானா தாவரத்தோட விதைகள் வந்து உண்பதற்கு பயன்படக்கூடியவை. இந்த தாவரத்தோட விதைகளை நம்ம உண்ணவும் செய்யலாம். எஃபிட்ரின் என்னும் ஆல்கலாய்டு எஃபிட்ரா என்னும் தாவரத்துல இருந்து பயன்படுது. ஆஸ்துமா சுவாச கோளாறுக்கு மருந்தா இது பயன்படுது. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ ஆர்வகேரியா பிட்வில்லி இது ஒரு அழகு தாவரம். இதுதான் வந்து ஜிம்னோஸ்பர்மோட பொருளாதார முக்கியத்துவம். சோ இதோட ஜிம்னோஸ்பர்ம் முடிஞ்சது. சோ அடுத்தது ஆஞ்சியோஸ்பர்ம். இத பாருங்க, மூடிய விதை தாவரங்கள். மேல பார்த்த ஜிம்னோஸ்பர்ம் யாரு? திறந்த விதை தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பர்ம் யாரு? மூடிய விதை தாவரங்கள். சோ இது வந்து ஆஞ்சியோ மற்றும் ஸ்பெர்மா எனும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆஞ்சியா மற்றும் ஸ்பெர்மா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பயன்பட்டது. ஆஞ்சியோ அப்படின்னா பெட்டி இல்ல மூடிய பெட்டி. சோ மூடிய விதைத்தாரங்கள்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த டேர்ம் இதுதான். ஆஞ்சியோனா மூடிய பெட்டி, ஸ்பெர்மானா பொருள் வந்து விதை. சோ இதோட வளரியல்வை பொறுத்து 3 வகையா பிரிக்கிறோம். சிறு செடி, புதர் செடி, அப்புறம் மரங்கள் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறோம். சைலம் மற்றும் புளோயா வந்து நல்லா வளர்ச்சி அடைந்து இருக்கும். சைல குழாய், ட்ரெக்கீடுகள், சைலம் பாரன்கைமா, சைலம் நார்கள் அப்படின்னு 4 வகையான செல்களை கொண்டுள்ளது. சைலம் புளோயமே நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுல சைலத்திலே 4 வகையான செல்கள் இருக்கு. சைலம் குழாய்கள், ட்ரெக்கீடு, சைலம் பாரன்கைமா, சைலம் நார்னு 4 வகையான செல்கள் இருக்கு. புளோயம்ல சல்லடை குழாய், புளோயம் பாரன்கைமா, துணை செல்கள், புளோயம் நார்கள்ல 4 வகை செல்கள் இருக்கு. சோ சைலம் புளோயம் தனித்தனியா இருக்கு. சோ சைலம்ல 4 டைப் ஆஃப் செல் இருக்கு, புளோயம்ல 4 டைப் ஆஃப் செல் இருக்கு. சோ ஆஞ்சியோஸ்பர்மோட வகைப்பாடு பாருங்க, 2 வகைதான். இது இரு விதையிலை தாவரங்கள், ஒரு விதையிலை தாவரங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ பட்டாணியை வந்து விதையை வந்து நம்மளால 2 சரியான பகுதியா பிரிக்க முடியும் இல்லையா? சோ அதுவே ஒரு மார்க் பண்ணி 2மே கட் பண்ணி வச்சு ஒட்டுன மாதிரிதான் இருக்கும்.
பட்டாணி விதை 2 ஈக்குவல் ஹாஃபா பிரிக்க முடியும். அது இரு விதையிலை தாவரங்கள். சோ ஒரு விதையிலை தாவரங்கள்ல அந்த மாதிரி ஈக்குவல் 2 ஹாஃபா பிரிக்க முடியாது. சோ இரு விதையிலை தாவரங்களோட பண்புகளை பாருங்க. சோ 2 விதையிலைகளை கொண்டிருக்கும், ஆணிவேர் தொகுப்பா இருக்கும், வலைப்பின்னல் நரம்பு நல்ல நரம்பமைப்பு வலைப்பின்னல் அமைப்பா இருக்கும். சோ இலைகள்ல வலைப்பின்னல் நரம்பமைப்பு இருக்கும். மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். சோ லீஃப்ல அந்த பெட்டல்ஸ் வந்து ஃப்ளோர்ஸ்ல பெட்டல் வந்து 4 இல்ல 5 அமைப்பா இருக்கும். இதழ்கள் மற்றும் புள்ளி என 2 அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அள்ளிவட்டம் புள்ளிவட்டம்னு 2 அமைப்பு தனித்தனியா நமக்கு தெரியும். அந்த செம்பருத்தியோட கிரீன் பார்ட்டு ரெட் பார்ட்டு தனித்தனியா தெரியும் இல்லையா? 5 அந்த ரெட் பார்ட் ஒரு 5 லீஃப் 5 பெட்டல்ஸ் கிட்ட இருக்கும். சோ கீழே இருக்கிற கிரீன் பார்ட் வந்து 5 இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா 2 அடுக்குகளா பிரிக்க முடியும். மகரந்த சேர்க்கை வந்து பூச்சி மூலம் நடைபெறும். சோ எடுத்துக்காட்டு அவரை, மாமரம், வேப்ப மரம் எல்லாமே இரு விதையிலை தாவரங்கள்ல வரும். சோ ஒரு விதையிலை தாவரங்களை பாருங்க, ஒரே ஒரு விதையிலே இருக்கும், சல்லிவேர் தொகுப்பு இருக்கும், இணைப்போக்கு நரம்பு அமைவா இருக்கும். மலர்கள்ல வந்து 3 அங்கங்கள் தான் கொண்டு இருக்கும். சோ எடுத்துக்காட்டு வந்து புள்ளி, நெல், வாழை. சோ இதுல வந்து இந்த அள்ளி இதழ்கள் புள்ளி இதழ்கள் தனித்தனியா பிரிக்காம ஒரே வட்டத்திலே ஜாயிண்டாவே அமர்ந்திருக்கும். மகரந்த சேர்க்கை வந்து காற்றின் மூலமே நடைபெறும். சோ அடுத்தது சோ இதோட தாவரத்தோட வகைப்பாடு முடிஞ்சு போச்சு. சோ அதுக்கடுத்து முக்கியமான தாவர உலகத்திலே முக்கியமான ஒரு டாபிக் யாருன்னா இந்த டாக்ஸானமி, அதாவது வகைப்பாட்டியல். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நோட். சோ வகைப்பாட்டியல பாருங்க. சோ தாவர வகைப்பாட்டியல்ல அடையாளம் காண உயிரினங்களை அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், வரையறுத்தல் மற்றும் பெயர் இத பத்தின பிரிவை தான் வந்து வகைப்பாட்டையும் சொல்லுவோம். சோ இந்த தாவரம் வந்து இந்த ஜிம்னோஃபார்ம் குடும்பத்தை சேர்ந்தது, இது வந்து இந்த டெரிடோஃபைட்டை சேர்ந்தது, இது ஆஞ்சியோஃபார்ம் சேர்ந்தது அப்படின்னு வகைப்படுத்துதல். சோ இது வந்து இந்த ஆஞ்சியோஃபார்ம் தான் அப்படின்னு வரையறுக்கிறது, அதுக்கு என்ன டேர்ம் நேம் கொடுக்குறோம், இது எல்லாமே வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இங்கிலீஷ் டேர்ம்ல படி டாக்சிஸ் அப்படின்னா விதின்னு பொருள். இந்த டாக்ஸானமி இருக்கு இல்லையா, வகைப்பாட்டியல்னா இங்கிலீஷ்ல டாக்ஸானமி. சோ அந்த டாக்சிஸ்ன்ற பேருக்கு விதி. நாமோஸ் அப்படின்னா வரிசைப்படுத்துதல் அப்படின்னா சாரி டாக்சிஸ்ன்ற வேர்டுக்கோட மீனிங் வந்து வரிசைப்படுத்துதல். நாமோஸ் அப்படின்னா விதி. சோ வரிசைப்படுத்துதலுக்கு சில விதிகள் இருக்கு. சோ அதை குறிக்கும் வகையில இந்த டாக்ஸானமி அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 டேர்மும் லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட டேர்ம். சோ இதை முதல்ல உருவாக்கியவர் வந்து அகஸ்டின் பைரிமிடிஸ் டி காண்டல் அப்படின்றவர் தான் இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்தவர். சோ யாரு? அகஸ்டின் பைரமிஸ் டி கேண்டோல். ஓகே, இப்போ வகைப்படுத்துறதுக்குள்ள வரும். சோ வகைப்படுத்தல 4 வகை இருக்கு. செயற்கை, இயற்கை, மரபு வழி, நவீன வகைப்பாட்டு முறை இருக்கு. சோ செயற்கை வகைப்பாட்டு முறை பாருங்க, இது மிக பழமையான முறை. இதுல தாவரங்களோட புறத்தோற்ற பண்புகள் அடிப்படையில தாவரங்களை பிரிச்சிருக்காங்க. சோ செயற்கை வகைப்பாட்டு முறையில மிகவும் புகழ் பெற்றது லின்னேயஸ் முறை. கார்லஸ் லின்னேயஸ் என்பவர் வந்து இந்த செயற்கை வகைப்பாட்டு முறையை ஏற்படுத்தியிருக்காரு. சோ இவர் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அந்த புத்தகத்துல வந்து இந்த செயற்கை வகைப்பாட்டு முறையை வந்து விவரிச்சிருக்காரு. சோ கார்லஸ் லின்னேயஸ் தான் இந்த செயற்கை வகைப்பாட்டு முறையை கொண்டு வந்தவரு. ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்ல இத பத்தி டீட்டெயிலா கொடுத்திருக்காரு. அடுத்தது இயற்கை வகைப்பாட்டு முறை. தாவரங்களோட பண்புகளின் அடிப்படையில இந்த வகைப்பாட்டு முறை செஞ்சிருக்காங்க. பெந்தமன் ஹூக்கர் தான் இந்த வகைப்பாட்டு முறையோட எடுத்துக்காட்டு. சோ விதை தாவரங்களின் புறத்தோற்ற பண்பு, இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில இதை பிரிச்சிருக்காங்க. செயற்கை முறைனா புற அமைப்பின் அடிப்படையில பிரிச்சது. இயற்கை முறைனா விதை தாவரங்களோட புறத்தோற்ற பண்பு, இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில பிரிச்சிருக்காங்க. சோ இத வந்து ஹூக்கர் ஜெனீரா பிளான்டாரம் புத்தகத்துல 3 தொகுதிகளா இத விவரிச்சிருக்காரு. அவரு கார்லஸ் லின்னேயஸ் என்ன புக் பாருங்க, ஸ்பீசிஸ் பிளான்டாரம். பெந்தமன் ஹூக்கர் வந்து ஜெனீரா பிளான்டாரம் இந்த புக்ல வந்து விவரிச்சிருக்காங்க. ஓகே, சோ அடுத்தது இரு சொற் பெயரிடல் முறை. சோ இருசர் பெயரிடல் முறை அப்படின்னா என்னன்னு சோ இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாயிண்ட் விட்டாச்சு. சோ இவ்வகைப்பாடு முறை உலகம் முழுவதும் உள்ள உலர் தாவர தொகுப்பு நிலையங்களில்
தாவரவியல் தோட்டங்களையும் பயன்படுகிறது. சோ உலர் தாவர தொகுப்பு நிலையங்கள், ஹெர்பேரியம் நம்ம எல்லாருமே 11th 12th பிராக்டிகல்ல செஞ்சிருப்போம். இலைகள் பூக்களை எல்லாம் அடிச்சு ஒரு 6 மாசம் புக்குக்குள்ள வச்சு, சோ 11th ஜாயின் பண்ண உடனே ஹெர்பேரியம் தயாரிக்கிறதுக்கு இந்த பிளான்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு நம்ம பயாலஜி டீச்சர் சொல்லியிருப்பாங்க. நம்ம கலெக்ட் பண்ணி அத ட்ரை பண்றதுக்காக புக்குக்குள்ள வச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி தாவர தொகுப்பு நிலையங்கள்ல இந்த வகைப்பாட்டு முறைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது இரு சொற் பெயரிடல் முறை. சோ ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்களால ஒரு பெயரிடும் முறைதான் வந்து இரு சொற் பெயரிடும் முறை. சோ உதாரணமா மாஞ்சிஃபெரா இண்டிகா, ரெண்டுமே இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு உயிரினத்தோட பேர் தான். சோ இது பேரினம், இது சிற்றினம் சொல்லுவோம். மாஞ்சிஃபெரா பேரினம், இண்டிகா சிற்றினம். இந்த மாதிரி 2 வார்த்தைகளா பெயர் குறிப்பிடுறதுதான் இருசொற் பெயரிடல் முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த முறையை கொண்டு வந்தவர் யாரு? காஸ்பர் பாகின். 1623 காஸ்பர் பாகின் தான் இந்த முறையை அறிமுகப்படுத்திருக்காரு. சோ இந்த முறையை வந்து லின்னேயஸோட அவரோட புக்கான ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்ல இத வந்து நடைமுறைப்படுத்திருக்காரு. சோ இந்த முறையில தான் தாவரங்களுக்கு பெயர் சூட்டுற பண்றோம். சோ தாவரவியல் பெயரிடுதல் முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவிலே மிகப்பெரிய ஹெர்பேரியம் எங்க இருக்கு பாருங்க, கொல்கத்தால இருக்கு. சோ இங்க 10 லட்சத்துக்கும் அதிகமான உலர் தாவர மாதிரிகள் அங்க இருக்கு. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ இருசொல் பெயரிடுதல் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைகள் ICBN அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் அமைப்பு உள்ளது. இது தற்போது ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் என அழைக்கப்படுகிறது. சோ இந்த விதிகள் எல்லாத்தையும் முறையா அமல்படுத்தி இருக்காங்களா அப்படின்னு கைட் பண்றதுக்கு ஒரு போர்டு இருக்காங்க, ICBN. சோ அவங்கள இப்ப நம்ம ICN அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஸ்டின்ல, யூஜி டிஆர்பி கொஸ்டின்ல இந்த இது கேட்டிருந்தாங்க. சோ அடுத்தது விதை தாவரங்களோட வகைப்பாட ஒரு சுருக்க அட்டவணையா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ வகைப்பாடு இருவித்திலை தாவரங்களை வந்து டைகாட்டிலினே சொல்லுவோம். டை காட்னா 2 விதைன்னு சொல்லுவோம். டைனா 2, காட்னா விதை இலை. சோ டைகாட்டிலிடனே. ஜிம்னோஸ்பெர்மே மூடிய விதை தாவரங்கள், திறந்த விதை தாவரங்கள் சாரி. மோனோகாட்டிலிடனே ஒரு விதை இலை தாவரங்கள். ஓகே, சோ துணை வகுப்பை பாருங்க. பாலி பெட்டாலே, பெட்டல்ஸ் அல்லி மற்றும் அல்லி இதெல்லாம் தனித்தனியா இருக்கிற எல்லாருமே இந்த பாலி பெட்டாலே கீழே வருவாங்க. கோம பெட்டாலேனா அல்லி இதழ்கள் இணைந்தவை, ஒரேதான் இணைந்து காணப்படுற எல்லாமே கோம பெட்டாலே கீழே வருவாங்க. மோனோக்ளமேடியே பூவிதழ் குழுமம் வந்து தனித்தனியா இருக்கிற எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க. சோ பாலி பெட்டாலையில வரிசை 3 இருக்கு. தாலாமி ஃப்ளோரோ, டிஸ்கி ஃப்ளோரோ, கேட்சி ஃப்ளோரோ 3 வகை இருக்கு. கேமிட்டோ பெட்டாலையில இன்ஃபெரை, எடிரோமெடே, ஃபைக்கர் ஃபில்லட்டே அப்படின்னு 3 வகை இருக்கு. சோ இதெல்லாம் டீட்டெயிலா அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ்ல நம்ம கொடுத்துருப்பாங்க. சோ அந்த பாடத்துல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகே, சோ அடுத்தது மருத்துவ தாவரங்களின் பயன்கள். சோ தாவர உலகத்துல வகைப்பாடு படிச்சிட்டோம், பெயரிடல் படிச்சிட்டோம். இப்போ அதோட பயன்கள். சோ தாவரங்கள்ல நமக்கு நிறைய பயன்கள் இருக்கு, நிறைய மூலிகை தாவரங்கள் இருக்கு. இது ஜென்ரலாவே நமக்கு தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து அக்காலிஃபா இண்டியா குப்பை மேனி. சோ குப்பையில வளரக்கூடியது, மேனிக்கு சருமத்துக்கு பயன்படக்கூடிய நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இதுக்குள்ள இருக்கறனால இதோட பேரு குப்பை மேனி. யூஃபோர்பியேசிய குடும்பத்தை சேர்ந்தது. சோ இலைய அரைச்சு தோல்ல போட்டோம்னா அந்த தோல்ல இருக்கிற தீக்காயத்துக்கு மருந்தா இத நம்ம பயன்படுத்தலாம். சோ இந்த இலையோட சாற்ற எலுமிச்சை சாறு கலந்து பண்ணோம்னா வயிற்றுல இருக்கிற புழுக்கள்லாம் அழிஞ்சு போகும். சோ அதுவும் இந்த அக்காலிஃபா இண்டிகா பயன்படுத்துறாங்க. சோ இதுல வந்து நம்ம ஒவ்வொரு தாவரத்தோட தமிழ் பெயரும் சயின்டிபிக் பெயரும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒவ்வொரு டைமும் இந்த சயின்டிபிக் டேம் வச்சு ஒரு MCQ கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. சோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல இதை சொன்னேன் இல்லையா, நுண்ணுயிரிகள்ல டிசீசஸ்ல நான் இதுதான் சொன்னேன். சயின்டிபிக் டேம் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். சோ அதனால இந்த எல்லா சயின்டிபிக் டேமையும் நீங்க தனியா நோட் பண்ணி வச்சு படிச்சுட்டே வாங்க, ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்தது ஈகில் மாமலஸ் வில்வம். இது ரூட்டேசிய குடும்பத்தை சார்ந்தது. சோ காயானது இந்த காய் வந்து செரிமான குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு பயன்படுது. தீராத வயிற்றுப்போக்கு, சீதபேதி இதுக்கெல்லாம் வந்து மருந்தா நம்ம வில்வத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது சொலானம், ட்ரைலோபைட்டம், தூதுவளை இருமல் சளிக்கு ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொலானேசே குடும்பத்தை சார்ந்தது. காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கெல்லாம் இதோட சாரை மருந்தா பயன்படுத்துறோம். பில்லாந்தஸ் அமாரஸ், கீழா நெல்லி. சோ மஞ்சள் காமாலைனாலே கீழா நெல்லி நமக்கு ஞாபகம் வரும். சோ யூஃபோர்பியேசே குடும்பத்தை சேர்ந்தது. சோ கல்லீரலுக்கு வலிமையை கொடுக்கும். கல்லீரல் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடியது இந்த பில்லாந்தஸ் அமாரஸ். சோ அடுத்தது ஆலுவேரா, சோற்றுக்கற்றாழை நமக்கு நல்லாவே தெரியும். உடல் சுட்ட தணிக்கிறதுக்கு, முடி வளர்றதுக்கு, வயிற்று புண்களை ஆத்துறதுக்கு ஆலுவேரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. லில்லியேசே குடும்பத்தை சேர்ந்தது. மூலனை மற்றும் தோல் பகுதியில ஏற்படுற புண்களை குணப்படுத்துறதுக்கு ஆலுவேரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வயிற்று புண்ணுக்குமே இது மருந்தாக இருக்கும். சோ இதோட இந்த தாவரங்கள்ல நம்ம மருத்துவ தாவரங்களோட பயன்கள் நமக்கு முடிஞ்சது. சோ இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த பாடத்துல நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்க வேண்டியது என்னெல்லாம் பாருங்க. பாசியில பச்சையா இருக்கிற எளிமையான தற்சார்பு தாவரங்கள் ஆகும். சோ ஒட்டுண்ணிகளில் பிற உயிரினங்களிலிருந்து உணவை உறிஞ்சு வேர்கள் உள்ளன. பிரையோஃபைட்டா பிரிவில கேமெட்டோஃபைட்டு சந்ததியின் தாழ சோங்கு தன்மை கொண்டது. முதலாவது உண்மை தாவரங்கள் டெரிடோஃபைட்டுகள். இத்தாவரத்துல கடத்தும் திசுக்களை கொண்ட பூவா தாவரங்கள் ஆகும். ஜிம்னோஸ்பெர்ம்கள்னா யாரு? திறந்த விதை தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னா மூடிய விதை தாவரங்கள். சோ ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் இரு விதையிலை மற்றும் ஒரு விதையிலை தாவரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 2 வார்த்தைகளை கொண்டு அறிவியல் முறையை தாவரங்களுக்கு பெயரிடும் முறை இருசொற் பெயரிடும் முறை. சோ குப்பை மேனி தோல்ல தீக்காயத்துக்கு மருந்தா பயன்படும். தூதுவளை இருமல் சளிக்கெல்லாம் மருந்தா பயன்படும். சோ ஹோல் யூனிட்டையும் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துட்டாங்க. சோ இந்த காலமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சோ இதெல்லாம் ரிவிஷனுக்கு நிம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் அண்டர்லைன் பண்ணி இல்ல ஹைலைட் பண்ணி காட்டின எல்லாமே நீங்க தனியா நோட் பண்ணி வைங்க. ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல கிளாசரி பாருங்க. சொல்லடைவு. உறிஞ்சு உறுப்புகள்லாம் என்ன? ஒட்டுண்ணி தாவரங்கள காணப்படும் சிறப்பு வேர்கள். சோ ஓம்புயிர்ல இருந்து சத்துக்களை உறிஞ்சிறதுக்கு பயன்படக்கூடிய உறுப்புகள். சோ பூஞ்சை வேர்கள்னா உயர் தாவரங்களோட வேர்கள்ல கூட்டுயிரிகளால வாழும் பூஞ்சைகளை தான் பூஞ்சை வேரிகள்னு சொல்றோம். தொற்று தாவரங்கள்ல பிற தாவரங்களின் மீது வளரும் தாவரங்கள். தற்சார்பு உயிர்கள்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சு கொள்வை. பிற சார்புகள்னா பிற உயிரை சார்ந்துள்ளவை. கடத்தும் திசுக்கள்னா நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் திசுக்களான சைலம் மற்றும் புளோயம். பாலிபெட்டாலைனா தனித்த அள்ளி கொண்டவை. கேமோபெட்டாலைனா இணைந்த அள்ளிதழ்களை கொண்டவை. மோனோகிளமாடியம்னா புள்ளிவட்ட அள்ளிவட்ட ரெண்டும் வேறுபாடற்ற ஒரே அடுக்க காணப்படும். அந்த அடுக்கோட பேரு பூவிதழ் அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாக்ஸும் இம்பார்ட்டன்ட். சோ புக்ல கொடுத்திருக்க இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி அதை தான் வந்து கொஸ்டின்ல கேக்குறாங்களே. டெட் டிஆர்பி எல்லாத்துலயும் அதான் கேக்குறாங்களே. சோ இப்போ புக் பாக் கொஸ்டின்ஸ் வருவோம். சோ தூதுவளையோட இருசல் பெயர்ல சொலானம் ட்ரைலோபைட்டம். இதுல சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? இருக்கிறது யாரு? பேரினம். சோ கீழே 2வது இருக்கிறவங்க சிற்றினம் சொல்லுவோம். சோ சொலானம் என்ன? பி ஆன்சர். ஓகே, நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ அடுத்தது புளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு. சோ புளோரிடியன் ஸ்டார்ச் யார் சேமிக்கிறாங்க? எஸ், குளோரோபைட்ஸ் தான் ஆன்சர். சோ அடுத்தது கூட்டமைப்பாக காணப்படும் பாசி யாரு? கூட்டமைப்பாக காணப்படும் பாசி என்ன? ஒருத்தர் ஆன்சர் சொல்லல. கூட்டமைப்பாக காணப்படும் பாசி எஸ், வால்வாக்ஸ். உண்ணத்தகுந்த காளான் யாரு? அகாரிகஸ். பட்டன் மஷ்ரூம் சொல்லுவோம். பொத்தான் காளான்கள். மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் யாரு? பிரையோஃபைட்டுகள். கரெக்ட். முதலாவது நிலத்தாவரங்கள் யாரு? எஸ், டெரிடோஃபைட். நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலர் திசுக்களை கொண்ட தாவர உடலம். வாஸ்குலர் திசுக்களை கொண்ட தாவர உடலம் எஸ், டெரிடோஃபைட்டுகள். இருசொல் பெயரிடும் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. முதல்ல அறிமுகப்படுத்தின ஆண்டு என்ன? 1623.
பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்ப்பொருள். இது எதிலிருந்து பிரிக்கப்படுகிறது? பெனிசிலின் எந்த இதுல இருந்து பிரிக்கப்படுது? எஸ், பூஞ்சைகள். பி, பூஞ்சைகள். ஓகே. வகைப்பாட்டுகள் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சோ இந்த சொல் எந்த மொழியிலிருந்து பிரிக்கப்பட்டது? எஸ், கிரேக்க மொழி சொல். கிரேக்க மொழி சொல். இருசொல் பெயரிடும் முறை முதலில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல்ல இந்த நாமன்கிளேச்சர் சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? ஒருத்தர் சொல்லல. முதலில் இருசர் பெயரிடும் முறை டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. கேஸ்பர்ட். இப்பதான் வருது. கேஸ்பர்ட் பாகின். ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூலை வெளியிட்டவர்கள் பெந்தமன் ஹூக்கர். ஒரு விதையிலை தாவரங்கள் டேஸ் விதையிலை மட்டுமே கொண்டுள்ளன. ஒரு விதையிலை என்ன இருக்கு? ஒரே ஒரு விதையிலே தான் இருக்கு. அதுலயே இருக்கு. பழுப்பு பாசிகள் டேஸ் வகுப்பை சேர்ந்தது. பழுப்பு பாசிகள் டேஸ் வகுப்பை சேர்ந்தது. பேயோஃபைசி. அகார் அகார் டேஸ் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது. அகார் அகார் டேஸ் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது. ஜெலீடியம். பூஞ்சையின் சேமிப்பு பொருட்கள். பூஞ்சையின் சேமிப்பு பொருட்கள். பூஞ்சையின் சேமிப்பு பொருட்கள் என்ன? ஓகே. கிளைகோஜன். ஓகே. கிளைகோஜன் மற்றும் எண்ணெய். ஆயில் 2 இருக்கு இல்லையா? கிளைகோஜன் மற்றும் எண்ணெய். டேஸ் முதலாவது நிலத்தாவரம். அது சூஸ்ல இருக்கு, இங்கே இருக்கு. சோ யாரு? டெரிடோபைட்கள். டேஸ் தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை. யாரு? பிரையோஃபைட்டுகள். டேஸ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது. ஒரு வித்திலையா இரு வித்திலையா? யாருல வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது? எஸ், இருவித்திலை தாவரங்கள். ஓகே. அடுத்து சரியா தவறா? பாலிபெட்டாலை துணை வகுப்பில் அள்ளிதழ்கள் தனித்தனித்தவை. கரெக்டா தப்பா? இது ட்ரூ. சோ தனித்தனியானதுதான். ஓகே. இருசொல் பெயர் 2க்கு மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கும். இது தவறானது. 2 சொல்னா 2 சொல் தான் இருக்கும். செயற்கை முறை வகைப்பாடானது தாவரத்தின் ஒரு சில புறத்தோற்ற பண்புகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது. சோ புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டதுதான் செயற்கை முறை வகைப்பாடு. அப்ப இது கரெக்டானது. பூஞ்சைகளின் செல்சுவர் கைட்டினால் ஆனது. கரெக்டானது இது. பைனஸ் ஒரு மூடிய விதை தாவரம். சோ பைனஸ் மூடிய விதை தாவரமா? பைனஸ் மூடிய விதை தாவரமா? நோ, பைனஸ் ஒரு திறந்த விதை தாவரம். பிரையோபைட்டா தாவரங்கள் அனைத்தும் நீர்வாழ் தாவரங்கள் ஆகும். சோ நீர்வாழ் தாவரங்கள் மட்டுமா? அது நீர்நிலவாழ் தாவரம். அதனால இது ஃபால்ஸ். இரு விதையில தாவரங்கள் ஜிம்னோசோம் தாவரங்களை விட நன்கு வளர்ச்சி அடைந்த பண்புகளை கொண்டுள்ளன. எஸ், ட்ரூ. பிரையோபைட்களின் மாஸ்கள் நன்கு வளர்ச்சி அடைந்த தாவரங்கள் ஆகும். மாஸ்கள் நன்கு வளர்ச்சி அடைந்த தாவரங்கள் ஆகும். கரெக்டா? எஸ், ட்ரூ. பிரையோபைட்டுகளில் ஸ்போரோபைட் தாவர நிலை ஓங்கியது. பிரையோபைட்னா கேமிட்டோபைட், ஸ்போரோபைட் இல்ல. அப்ப இது தப்பு. டெரிடோபைட்ல ஸ்போரோபைட் நிலை தான் ஓங்கியது. இது கரெக்ட். பிரையோபைட் தவிர மத்த 2லயுமே ஸ்போரோபைட் தான் ஓங்கு நிலை. ஓகே. சோ அடுத்தது பொறுத்துக. சயனோபைசி யாரு? எஸ், ப்ளூ கிரீன். இது 1. குளோரோபைசி யாரு? குளோரனாலே பச்சைதான், பச்சை. பேயோபைசி பழுப்பு. ரோடோபைசி சிவப்பு. ஓகே. சோ இதோட அடுத்த பாடம் முடிஞ்சது. ஓகே. இதோட ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். சோ நாளைக்குள்ள எல்லாரும் இந்த பாடத்தை படிச்சுட்டு 10 pages தான் இருக்கு பாடம். படிச்சுட்டு நாளைக்கு ஸ்லிப் டெஸ்ட் எல்லாரும் அட்டன் பண்ணிருங்க. சோ இப்பயே மேக்சிமம் கரெக்டான பதில் கொடுக்குறீங்க. சோ எல்லாம் இப்பயே படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு ஃபுல்லா படிச்சுட்டு ஸ்லிப் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே.
ஸோ இதோட கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.